ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி லைனிங் போட்ட குர்த்தி எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த குர்த்தியோட பஸ்ட்டு சைஸ் 19 இன்ச்சஸ். பஸ்ட்டு சைஸோட 2 இன்ச்சஸ் ஆட் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் வித் லைனிங்கோட உங்களுக்கு தேவையான உயரம் அகலத்தை அளந்து இந்த மாதிரி கரெக்டான மெஷர்மெண்ட்ஸில் துணியை வெட்டி எடுத்துக்கோங்க. அடியில் வந்துட்டு நான் லைனிங்கை ப்ளேஸ் பண்ணியிருக்கேன் 4 ஃபோல்ட். லைனிங் துணிக்கு மேலே மெயின் ஃபேப்ரிக்கை 4ஆக மடித்து ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஃபோல்டிங் சைடு உங்களை ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கணும், ஓப்பன் சைடு உங்களுக்கு ஆப்போசிட் இருக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம ஷோல்டர் மார்க் பண்ணிக்கலாம். ஷோல்டர் மார்க் பண்ணுறதுக்கு நெக்லைன்லேருந்து 7 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கோங்க. ஆம்ஹோல் ஹைட் அதாவது ஷோல்டர்லேருந்து 7 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த 2 மெஷர்மெண்ட்ஸையும் டா ஷேப்பில் வரைஞ்சிக்கோங்க. இந்த 2 லைன் மீட் பண்ணுற இடத்துலேருந்து 1.5 மார்க் பண்ணிக்கோங்க. ஆம்ஹோல் ஹைட்டில் 7 இன்ச்சஸில் பாதி 3.5 மார்க் பண்ணிக்கோங்க. பஸ்ட்டு வித்து 9.5 மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த 3 மெஷர்மெண்ட்ஸையும் ஒரு கர்வாக வரைஞ்சிக்கோங்க. ஆம்ஹோல் கர்வ் வரைஞ்சதுக்கப்புறம் மெஷர் பண்ணிக்கோங்க. நான் கட் பண்ணியிருக்கிற இந்த ஆம்ஹோல் வந்து 8 இன்ச்சஸ் இருக்குது. ஆம்ஹோல் சைட்லேருந்து வெயிஸ்ட் ஹைட் வந்து 8 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கோங்க. வெயிஸ்ட் வித் வந்து 7.5 மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வெயிஸ்ட் ஹைட்டில் இருந்துட்டு ஹிப் ஹைட்டு வந்து 6.5 மார்க் பண்ணிக்கோங்க. அகலம் 10 இன்ச்சஸ் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பாட்டம் சைடில் 11 இன்ச்சஸ் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க்கிங் முடிஞ்சு இதுக்கப்புறம் நான் எப்படி லைன் ட்ரா பண்ணுறேன்னு லிசன் பண்ணுங்கள். ஆம்ஹோல் சைடில் இருந்துட்டு வெயிஸ்ட் ஹைட்டுக்கு ஒரு லைன், வெயிஸ்ட் ஹைட்டில் இருந்துட்டு ஹிப் ஹைட்டை இந்த மாதிரி அட்டாச் பண்ணிக்கோங்க. அதாவது நம்ம மார்க் பண்ணியிருக்கிற மெஷர்மெண்ட்ஸை இந்த மாதிரி கரெக்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் பஸ்ட்டு சைஸ் 9.5 வச்சுருக்கேன். வெயிஸ்ட் வித் 10 இன்ச்சஸ் வச்சுருக்கேன். 1/2 இன்ச்சஸ் தான் நான் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருக்கேன். இந்த பொண்ணுக்கு ஓப்பன் சைடு வந்துட்டு அகலமாக வந்தால் பிடிக்காது, அதனால் நான் இந்த மெஷர்மெண்ட்ஸ் வச்சுருக்கேன். ஆனால் உங்களுக்கு வந்துட்டு பஸ்ட்டு சைஸ் 9.5 இருந்துச்சு அப்படின்னா சைடு ஸ்லிட் வர்ற இடத்துல நீங்கள் 1 இன்ச் எக்ஸ்ட்ராவை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நான் என்ன மார்க் பண்ணுறேன் அப்படின்னா பஸ்ட், வெயிஸ்ட், ஹிப் இந்த ஏரியாவில் மார்ஜின் நான் மார்க் பண்ணியிருக்கேன். பஸ்ட்டு வித் வர்ற இடத்துல 2 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ராவாக மார்ஜின் நான் லீவ் பண்ணியிருக்கேன். வெயிஸ்ட் ஏரியாலையும் 2 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ராவாக மார்ஜின் லீவ் பண்ணியிருக்கேன். ஆனால் சைடு ஸ்லிட் வர்ற இடத்துல மட்டும் 1 இன்ச்சு மட்டும் நான் எக்ஸ்ட்ராவாக லீவ் பண்ணியிருக்கேன். எதுக்கு அப்படின்னா நம்ம சைடு ஸ்லிட் தைக்கும்போது எக்ஸ்ட்ராவாக விட்டோம் அப்படின்னா அது நீட்டாகவும் இருக்காது, அவுட்புட் நம்மளுக்கு நீட்டாக கிடைக்காது. அதனால் சைடு ஸ்லிட் வர்ற இடத்துல மட்டும் நான் 1 இன்ச் மட்டும் நான் லீவ் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம மார்க் பண்ணியிருக்கிற இந்த மெஷர்மெண்ட்ஸை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் சொல்கிற இந்த மெத்தடில் நீங்கள் குர்த்தி கட் பண்ணி தைச்சு பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். முக்கியமாக ஷேப் வைஸ் சூப்பராக இருக்கும். இப்போது ஹிப் வித்தையும் அதாவது வெயிஸ்ட் வித்தையும் நீங்கள் ட்ரிம் பண்ணிக்கோங்க. தைக்கும்போது உங்களுக்கு எதுக்கு நம்ம ட்ரிம் பண்ணுறோம் அப்படின்றது புரியும். இப்போது பாட்டம் சைடில் வந்துட்டு அதாவது கார்னர் சைடு ஸ்லிட் வரும் இல்லையா, அந்த இடத்துல 1.5 இன்ச்சஸ் வர மேலே ஏற்றி இந்த மாதிரி கர்வாக கட் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைடு சூப்பராக கட் பண்ணி நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் அதாவது ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு செப்ரேட்டாக நம்ம எடுத்துகிட்டு நெக்லைன் கட் பண்ண போகிறோம். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃப்ரண்ட் சைடு மெயின் ஃபேப்ரிக், லைனிங் அதாவது 2மே டபுள் ஃபோல்டில் இருக்கணும். அதே மாதிரி பேக் சைடுக்கும் லைனிங், மெயின் ஃபேப்ரிக் டபுள் ஃபோல்டில் இருக்கணும். சேம் ஃபோல்டிங் சைடு நம்மளை ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கணும். அதாவது ஓப்பன் சைடு ஆப்போசிட்டில் இருக்கணும், நமக்கு ஆப்போசிட்டில் இருக்கணும். இந்த மாதிரி நீங்கள் மடித்து போட்டுக்கோங்க. இப்போது ஃபஸ்ட்டு நம்ம பேக் சைடு நெக்லைன் தான் கட் பண்ண போகிறோம். பேக் சைடு நெக்லைன் என்ன அப்படின்னா இந்த பொண்ணு பாட் நெக் கேட்டிருக்காங்க. அதுவும் ரொம்ப இறக்கி வேண்டாம், காலேஜில் வந்து திட்டுவாங்க, அதனால் கொஞ்சம் ஏற்றி வேணும்னு கேட்டிருக்காங்க. அதனால் நான் இந்த நெக்லைனோட ஹைட்டு 7 இன்ச்சஸ் மட்டும் எடுத்துக்கிறேன்.
அகலமும் ரொம்ப வேண்டான்னு சொல்லிட்டாங்க. அதனால் 7 இன்ச்சஸ் ஹைட்டு வச்சு, அதாவது அகலம் வந்து 3.5 வச்சு பாட் நெக் எப்படி மார்க் பண்ணுறது அப்படின்றத இந்த நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஹைட்டு வந்து 7 இன்ச்சஸ் மார்க் பண்ணிட்டோமா, கீழே அகலம் வந்து 3.5 வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. நெக்லைன் கிட்ட 3 இன்ச்சஸ் மட்டும் வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா ரொம்ப பேக் சைடில் வந்துட்டு இறங்கிட்டே வருதுன்னு சொல்கிறாங்க, அதுக்காக. அதுக்கப்புறம் ஷோல்டர்லேருந்து 3 இன்ச்சஸ் வச்சுட்டு ஃபஸ்ட்டு இந்த நெக்லைனை வந்து 2 பார்ட்டாக பிரிச்சுக்கோங்க. ஷோல்டர்லேருந்து 3 இன்ச்சஸ் மார்க் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு ஒடுக்கமாக இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் ஷேப் ட்ரா பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே வர அந்த பாட் டிசைன் வந்து கொஞ்சம் அகலமாக வச்சுக்கோங்க. அதாவது 3.5 வச்சு நீங்கள் மார்க் பண்ணி அதுக்குள்ளேயே ரவுண்டு வர்ற மாதிரி வரைஞ்சிக்கோங்க. அவ்வளோதான். பாட் நெக் வந்துட்டு ரொம்ப அகலமாகவும் இல்லாமல் ரொம்ப இறக்கியும் இல்லாமல் இதே, அதாவது 7 இன்ச்சஸில் அகலம் இல்லாமல் கரெக்டாக ஃபிட்டாக இருக்கிற மாதிரி பாட் நெக் நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் ஃப்ரண்ட் சைடு நெக்லைன் எப்படி கட் பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். பேக் சைடு நெக்லைன் கட் பண்ணி முடித்ததுமே தனித்தனியாக பிரிக்க வேண்டாம். அதாவது மெயின் ஃபேப்ரிக் அது கூடயே சேர்த்து லைனிங்கை இந்த மாதிரி மடித்து வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு தைக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போது ஃப்ரண்ட் சைட்லேயுமே லைனிங் வித் மெயின் ஃபேப்ரிக்கோடு சேர்த்து மடித்து நான் லே பண்ணியிருக்கேன். ஃப்ரண்ட் சைடு நெக்லைனோட ஹைட்டு வந்துட்டு 3.5 இன்ச்சஸ் வச்சுருக்கேன். ஏன்னா ஃப்ரண்ட் சைடு வந்துட்டு நம்ம போட் நெக் கட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் அகலம் வந்து 3.5 இன்ச்சஸ், 4 இன்ச்சஸ் தான் நான் கட் பண்ணும்போது கட் பண்ணேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் 3.5 ரொம்ப ஒடுக்கமாக இருந்துச்சு. அதனால் 4 இன்ச்சஸ் இல்லைன்னா 4.5 இன்ச்சஸ் வந்து அகலமாக வச்சு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. போட் நெக் பொறுத்தவரை உயரம் ஏற்றி இருக்கிறதுனால, அதாவது உயரம் கம்மியாக இருக்கிறதுனால அகலம் நம்ம இன்க்ரீஸ் பண்ணால் தான் போட் நெக் பார்க்குறதுக்கு லுக் வைஸ் நல்லாயிருக்கும். அதனால் நீங்கள் அகலத்தை கூட்டிக்கோங்க. இப்போ நம்ம மார்க் பண்ண மெஷர்மெண்ட்ஸை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பொண்ணு போட் நெக் கூடவே சின்னதாக ஓப்பன் வேணும் கேட்டிருந்தாங்க. அதை நம்ம கட் பண்ணிக்கலாம். போட் நெக்லேருந்து கீழே 1.5 இன்ச்சஸ் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க ஹைட்டு. அதுக்கப்புறம் அகலமும் 1.5 இன்ச்சஸ், அதாவது குட்டி ஓப்பனாக இருந்தால் போதும் சொன்னாங்க. அதனால் 1.5 இன்ச்சஸ் வச்சு மார்க் பண்ணிவிட்டு ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு நான் குட்டியாக அந்த ஓப்பனை நான் ட்ரிம் பண்ணிக்கிறேன். ஓப்பன் கட் பண்ணும்போது குட்டியாக தெரியலாம், ஆனால் ஸ்டிச் பண்ணும்போது கரெக்டான ஹைட்டுக்கும் வித்துக்கும் சேமாக வரும். ஃப்ரண்ட் சைடு நெக்லைன் கட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் லைனிங் கூடவே மெயின் ஃபேப்ரிக் மடித்த மாதிரி தானே இருக்குது. அதை அப்படியே சேர்த்து பேக் சைடு மடித்த மாதிரியே ஃப்ரண்ட் சைடையும் செப்ரேட்டாக மடித்து வச்சுருங்க. தைக்கும் போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணோம். அதுக்கப்புறம் லைனிங்கையும் மெயின் ஃபேப்ரிக்கையும் செப்ரேட்டாக பிரித்து நெக்லைன் கட் பண்ணோம். ஃபைனலாக ஸ்லீவ் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்லீவோட ஹைட்டு வந்துட்டு 10 இன்ச்சஸ் வச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸ்லீவோட அகலம் 7 இன்ச்சஸ் வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். ஸ்லீவோட அகலம் வர்ற இடத்துல ஆக்சுவல் ஹைட்டை வச்சு அதிலிருந்து 2.5 மைனஸ் பண்ணி ஸ்லீவோட கர்வ் நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. இதுக்கப்புறம் பாட்டம் ஸ்லீவோட வித்து வந்து 5 இன்ச்சஸ் வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். மார்ஜினுக்கு 2 இன்ச்சஸ் லீவ் பண்ணிக்கிறேன். இப்போது நான் நார்மல் 3/4 ஸ்லீவ் நான் கட் பண்ணலை, பஃப் ஸ்லீவ் தான் நான் கட் பண்ண போகிறேன். அதுக்கு நீங்கள் நார்மலாக எப்படி நீங்கள் ஸ்லீவ் கட் பண்ணுறீங்களோ அது மாதிரி கட் பண்ணிவிட்டு இந்த பஃப் ஸ்லீவ் கட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஸ்லீவோட ஹைட்டிலேருந்து எக்ஸ்ட்ராவாக மேலே 3.5 வச்சு மார்க் பண்ணேன். அகலம், ஸ்லீவோட அகலம் 7 இன்ச்சஸ் நம்ம மார்க் பண்ணோம் இல்லையா, அதில் பாதியை மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கர்வ் நான் ட்ரா பண்ணேன். இந்த மாதிரி நீங்கள் பஃப் ஸ்லீவ் டிசைன் பண்ணீங்க அப்படின்னா பஃப் வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம ஃபினிஷ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அவுட்புட்டுமே உங்களுக்கு பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். பிகினர்ஸ்க்கு இந்த மாதிரி பஃப் ஸ்லீவ் நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம அகலம் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா 3.5, அந்த இடத்துல நீங்கள் ட்ரிம் பண்ணிக்கோங்க. ஸ்லீவோட சென்டர் பாயிண்ட்டையும் ட்ரிம் பண்ணிக்கோங்க. அதை எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா,
நம்ம பஃப் வைக்கிறோம் இல்லையா, அது வந்து இந்த போர்ஷனுக்குள்ளே தான் வைக்கிறோம். அதாவது சென்டர் போர்ஷனுக்கும் 3.5 வச்சு மார்க் பண்ணோம் இல்லையா, அந்த இடத்துக்கும் நடுவில் தான் நம்ம அந்த பஃப்பை வந்து டிசைன் பண்ணுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.